அன்புள்ள ஸ்பார்க் மீடியா நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். தற்போது உங்களிடம் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தெள்ளத் தெளிவாக கூற உள்ளேன். சனி பகவான் உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறுதலாகிறார். மீனராசிக்கு மாறுதலாகக்கூடிய சனி பகவான் 23/2/2028 முடிய மீனராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இதன் காரணமாக 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை பற்றி தெள்ளத் தெளிவாக தற்போது உங்களிடம் கூற உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, ராசி மண்டலத்தில் முதல் ராசியான மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் எதிலும் தைரியத்தோடும் துணிவோடும் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10-11க்கு அதிபதியான சனி பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடியவும், வாக்கிய சித்தாந்தப்படி 6/3/2026 முதல் 24/4/2028 முடிய விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். அதாவது உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணிதப்படி பார்க்கின்ற பொழுது மார்ச் 29ஆம் தேதி அன்று 12ஆம் வீட்டுக்கு மாறுதலாகிறார். மேஷராசிக்கு 12ஆம் வீட்டில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு 7 நாட்டு சனியில் விரயச்சனி தொடங்குகிறது. சனி 12இல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண வரவில் சற்று தேக்க நிலை இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். அந்த உழைப்புக்கான அனுகூலத்தை அடைய சில இடையூறுகள் ஏற்படும். நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு நீதிக்கோள் ஆகும். நீதி கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகமாகும். ஒருவர் நேர்மையாகவும் நாணயமாகவும் நடந்தால் சனியால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நாம் ஏதாவது தவறு செய்தால்தான் நாம் பயப்பட வேண்டும். பொதுவாக உங்களுடைய செயல்களில் நீங்கள் நேர்மையோடும் நாணயமோடத்தோடும் செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். குறிப்பாக தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் நீங்கள் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் நிலைமையை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கண்ணும் கருத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். கூட்டாளிகளை ஆலோசித்து செயல்படுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. குறிப்பாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது சற்று கவனத்தோடு முடிந்தவரை அதிக முதலீடுகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. அப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் நம்பிக்கைக்குரிய நபர், ஒன்று மனைவி, பிள்ளைகள் அல்லது நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டாளிகள் பேரில் முதலீடு செய்வது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது உத்தமம். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் ஒரு தேவையற்ற வீண் அலைச்சல்கள் இருக்கும். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகும். ஒரு சிலருக்கு மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு இவங்க ஒரு இடத்துல, மனைவி பிள்ளைகள் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். வேலை நிமித்தமாக வெளியூர் சென்று பணிபுரியக்கூடிய அமைப்புகள், இருக்கக்கூடிய இடமும் வேலை செய்யக்கூடிய இடமும் சற்று ஒரு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகலாம். நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும்.
நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலையே ஒரு நல்ல நிலைதான். சில பேர் உங்ககிட்ட சில ஆசை வார்த்தைகளை சொல்வார்கள். அதை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடாமல் இருப்பது மிக மிக நல்லது. 7.5 சனியில் விரயச்சனி நடப்பதால், அதாவது 7 நாட்டு சனி என்றாலே கடன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வரவை வைத்து கொண்டு சிக்கனமாக செயல்பட்டு விட்டு கடன் வாங்காமல் நாட்களை ஓட்டுவது மிக மிக நல்லது. சனி பகவான் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ராகுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அந்த ராகு பகவான் அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால சனி விரயத்தில் இருந்தாலும் எதையாவது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும். அதுபோல 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார். பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு குரு 5இல் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய குரு உங்கள் ராசிக்கு 3இல் அமைய பெற்று சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருக்கிற நேரத்தையும், அதே மாதிரி 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய 5இல் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்திலும் சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால், திருமண சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 12இல் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பதால் சனி பகவானுக்கு தொடர்ந்து வழிபாடுகள் மேற்கொள்வது மிக மிக நல்லது. ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக நீங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, திருப்பதி போயிட்டு வருவதுனா ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9, 10க்கு அதிபதி கேந்திர திரிகோணாதிபதி சனி பகவான் ஆவார். 12 ராசியிலே தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கக்கூடிய சனி பகவான், அதாவது 12 ராசியில் ரிஷப ராசிக்கு மட்டும்தான் சனி பகவான் தர்ம கர்மாதிபதி. அந்த தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 அன்று உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுக்கு மாறுதல் ஆகிறார். 11ஆம் வீட்டுக்கு மாறுதலாகக்கூடிய சனி பகவான் 23/2/2028 முடிய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். 11ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தொழில் முன்னேற்றத்திற்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு கிளை நிறுவனத்தை நிறுவக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சகல விதத்திலும் ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். அடுத்து குறிப்பாக வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். அடுத்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் உண்டாகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து சக ஊழியருடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் இருந்தது, அதெல்லாம் இப்போ இருந்த இடம் தெரியாமல் மறையும். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும்.
அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மனைவி பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு கூட இடமாறி வரக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அசையும் அசையா சொத்து வகையில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மனைவி பிள்ளைகளிடம் ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்கு போன்றவற்றில் ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடி பார்த்தோமானால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகும். இந்த காலகட்டத்தில் தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். அதனால் அக்காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மிகவும் சிறப்பான பலன்கள் உண்டாகும். 2025 மேலிருந்து 2026 ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 2இல் குரு 11இல் சனி ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். அதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகங்கள், குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும். வீட்டில் வயது மூத்தவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியமும் வருகின்ற நாட்களில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். இந்த தருணத்தில் 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய சர்ப்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்பதால் அதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், கேது 3ல் சனி 11 என்பது ஒரு மிக சிறப்பான அமைப்பு என்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் மிகவும் சிறப்பான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 8, 9க்கு அதிபதியான சனி பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். வாக்கிய சித்தாந்தப்படி 6/3/2026 முதல் 24/4/2028 முடிய 10இல் சஞ்சரிக்க உள்ளார். சனி 10இல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருந்தாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. நீங்கள் அக்கறையோடு உழைத்தால் மட்டுமே போட்ட முதலை எடுக்க முடியும். பொதுவாக ஒரு சில விஷயங்களில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை பற்றி பெருசாக எதிர்பார்க்காமல் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் ரீதியாக சற்று எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு பார்த்தோமானால் சிறு சிறு சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது.
விளையாட்டுத்தனமாக இருந்தால் தேவையற்ற சிக்கலில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். சில விஷயங்களில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக அவர்களுடைய உதவியால் சில நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படும். வீட்டில் பெரியவர்கள் மூலமாக குறிப்பாக தாய் வழியில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. முடிந்தவரை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சிலருக்கு வேலை பளு காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பணியில் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சக ஊழியர்கள் தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் என்பதால் அவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. எதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அடுத்து குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக 10ல் சனி சஞ்சரித்தால் பணி தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். ஒரு சில நேரங்களில் கோபப்படாமல் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சனி 10ல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய கேது பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக சனி 10ல் சஞ்சரித்தாலும் 3ல் கேது சஞ்சரிப்பதால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அதுபோல வருகின்ற நாட்களில் திருமண சுபகாரியங்கள் குடும்பத்தில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. என்னவென்றால் குரு ஜென்மத்தில் சஞ்சரிப்பார். ஜென்மத்தில் சஞ்சரித்தா 7ஆம் வீட்டை பார்ப்பார். அதே மாதிரி 2ல் சஞ்சரித்தாலும் ஒரு குருபலன் காலம் என்பதால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 3ல் சஞ்சரிக்கின்ற பொழுது 7ஆம் வீட்டை பார்ப்பார் என்பதால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு எப்போ என்று பார்க்கின்ற பொழுது 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ள காலத்தில் உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகும். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பொருளாதார முயற்சிகள் புதிய முயற்சிகள் நீங்கள் ஈடுபட்டால் அதில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்வது, எல் தீபம் ஏற்றுவது, துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை ராகு காலத்தில் அர்ச்சனை செய்கிறதுலாம் கூட ஒரு நற்பலனை உங்களுக்கு தரும். கடக ராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7-8க்கு அதிபதியான சனி பகவான் கடந்த 2.5 வருடங்களாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து அஷ்டம சனி நடந்தது. திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய சனி பகவான் பெயர்ச்சியாகி 8லிருந்து 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகி அடுத்து ஒரு 3 வருட காலத்திற்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனி 9க்கு மாறுதலாக இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி சிறப்பான ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட வீண் செலவுகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக இருந்து வந்த தேக்கங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு
பார்த்தோமானால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக தொழில் அபிவிருத்திக்காக சில முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் பாதிப்பு காரணமாக தொழிலில் சற்று கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது. தற்போது அந்த நிலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு தொழிலில் ஒரு ஈடுபாடுடன் செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். விரும்பிய பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். பணி நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பும் அதன் மூலமாக அனுகூலங்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் சென்று பணிபுரியக்கூடிய ஒரு யோகமும் அதன் மூலமாக பொருளாதார அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து குறிப்பாக கடந்த காலங்களில் இருந்து வந்த வீண் மருத்துவ செலவுகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக இந்த தருணத்தில் சனி 11 அதாவது சனி 9ஆம் வீட்டை சஞ்சரிக்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு ஏற்படும். இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது, அதாவது 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய குரு 12 சஞ்சரிக்கிறதும், 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய குரு தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பாகும். குரு தனஸ்தானத்தை சஞ்சரிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியானது காத்திருக்கிறது. அந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள், பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகள், அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், ஒரு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து இந்த சனி 9 சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய உங்கள் ராசிக்கு 2ல் கேது 8ல் ராகு சஞ்சரிக்கிறதும், 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய ஜென்மத்தில் கேது 7ல் ராகு சஞ்சரிக்கிறதும் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்து வரக்கூடிய காலங்களில் 2/8 கேது ராகு, 1/7 ராகு கேது சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் கௌரவம் பார்க்காமல் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பண வரவுகள், தொழில், வியாபாரம்லாம் நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொன்னாலும் கோபப்படாமல் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6-7க்கு அதிபதியான சனி பகவான் தற்போது, அதாவது வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனி 8ல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு அஷ்டம சனி தொடங்க இருக்கிறது. 8ல் சனி சஞ்சரிக்க இருப்பதால் உங்களது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. சின்ன பாதிப்பு என்றாலும் உடனடியாக அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வது உத்தமம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. பொதுவாக உங்களது ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது போல மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும்.
எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் நீங்கள் குறிப்பாக அதிலும் குறிப்பாக மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. ஒரு சிலருக்கு வீட்டில் பெற்றோர்கள், உறவினர்கள், வயது மூத்தவர்கள் இருந்தால் அவர்கள் மூலமாக கூட தேவையில்லாத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பொதுவாக எந்த ஒரு பாதிப்பு என்றாலும் ஆரம்ப நிலையிலே இருக்கின்ற போது அதற்கான தகுந்த சிகிச்சைகளை எடுத்தால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய தேவையற்ற வீண் செலவுகளை சற்று குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது வருகின்ற காலங்களில் அஷ்டம சனி நடக்கிறதுனால ஒரு வாகனங்கள்லாம் போகின்ற போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நைட் ட்ராவல்லாம் குறைக்கிறது ரொம்ப நல்லது. தேவையற்ற வகையில் அனாவசிய பயணங்களை தவிர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்றால் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, அதற்கான ஆதாயங்கள் கிடைப்பதில் சற்று தாமதமாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்க முடியும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. அப்படி செய்தே ஆக வேண்டும் என்றால் மனைவி பேரில் செய்வது, பிள்ளைகள் பேரில் செய்வது, நம்பிக்கைக்குரிய நபர்கள் பேரில் செய்வது நல்லது. அடுத்து குறிப்பாக வருகின்ற நாட்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாதிப்புகள் காரணமாக பணியில் கூட கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு சில இடர்பாடுகள் ஏற்படும். பொதுவாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போதும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிகாரியிடம் பேசுகின்ற போதும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பணியை மட்டும் செய்துவிட்டு, அதாவது ஓவர் டியூட்டின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அதிகப்படியான வேலை, எக்ஸ்ட்ரா வேலைன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து குறிப்பாக இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலங்கள் கொஞ்சம் நெருக்கடியான நேரம் என்பதால் எதிலும் சற்று கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. அஷ்டம சனி நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அஷ்டம சனி நடந்தாலும் 2025 ஜூன்லேருந்து 2026 ஜூன் வரைக்கும் குரு லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருந்து நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குரு 11 சஞ்சரிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய குரு ஜென்மத்தில் சஞ்சரிப்பார். குரு ஜென்மத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது குருவுடைய பார்வை 7ஆம் வீட்டுக்கு வரும் என்ற காரணத்தினால வருகின்ற காலங்களில் பொதுவாக 2025 மே 14க்கு பிறகு 2026 ஜூன் மாதம் வரைக்கும், 2027 ஜூன் கடைசியிலிருந்து 2028 ஜூலை கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சனி 8ல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய ஜென்மத்தில் கேது 7ல் ராகு சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு என கூற முடியாது. அந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பு ஆகும். அதன் காரணமாக அந்த நேரத்தில் அஷ்டம சனி நடந்தாலும் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு உங்களது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவது, சரியான நேரத்தில் சாப்பிடுவது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அடுத்து குறிப்பாக பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் வருகின்ற 29/3/2025 முதல்
23/2/2028 முடிய உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனி 7இல் சஞ்சரிப்பதை கண்டச்சனி என்று கூறுவார்கள். சனி 7இல் சஞ்சரிக்க இருப்பதால் குறிப்பாக கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒரு ஆண் என்றால் மனைவிக்கும், பெண் என்றால் கணவருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் ஒருவருக்கொருவர் ஈகோ பார்க்காமல், சுய கௌரவம் பார்க்காமல் ஒருத்தருக்கொருத்தரை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. அடுத்து இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்றால் சனி 7 சஞ்சரிக்க இருக்கிற காரணத்தினால தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட்டாளிகள் மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவர்களை கையாள்கின்ற பொழுது சற்று கவனத்தோடு கையாள்வது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய உதவியை பெரிய அளவில் எதிர்பார்க்காமல் சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதுபோல தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்களால் சில இடையூறுகள் இருந்தாலும் நீங்கள் பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் இருக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள் என்றாலும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சோர்வுகள் காரணமாக சில விஷயங்களில் உங்களால் ஒரு ஈடுபாடோடு செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம். அதனால் உங்களது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைத்து அதன் காரணமாக மனைவி பிள்ளைகளை ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகலாம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு நிதானத்தோடு பேசினால் நிலைமையை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சனி 7 சஞ்சரிக்கிறதுனால நெருங்கினவங்களை அனுசரித்து சென்றால் மற்ற அனைத்து விஷயங்களும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 7இல் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய சனி 7 சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் குரு 11 சஞ்சரிப்பார். ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அந்த குரு 11 சஞ்சரிக்கின்ற போது குருவுடைய அமைப்பு 7ஆம் பார்வை, தனது 9வது பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார். அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு. அந்த நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுதான் நடக்கும். சனி 7 சஞ்சரிக்கக்கூடிய அந்த தருணத்தில் 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறதும் 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய கேது பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு என்ற காரணத்தினால சனி 7 சஞ்சரித்தாலும் சர்பகிரக சஞ்சாரம் சாதகமற்று இருக்கிறதுனால ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது, சனி பகவான் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். அன்புள்ள துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமான 4ஆம் வீட்டிற்கும் திரிகோணஸ்தானமான 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் வருகின்ற 29/3/2025 முதல் உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். மாறுதலாகி 23/2/2028 முடிய சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அடுத்து வருகின்ற நாட்களில் சனி பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு அற்புதமான அமைப்பாகும். பொதுவாக சனி கோச்சாரத்தில் சனி பகவான் 3, 6, 11 சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்பான அமைப்பாகும்.
அடுத்து வருகின்ற நாட்களில் சனி பகவான் 6ல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் சுமூகமாக பழகுவார்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குறிப்பாக திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகள் கூட தற்போது கிடைத்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு குறிப்பாக தொழில் நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை தற்போது குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக வருகின்ற நாட்கள் இருக்கும். எந்த ஒரு பணியையும் மிகச் சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக சக ஊழியர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் முழுமையாக குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. பொதுவாக அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக வீடு மனை போன்றவற்றினை வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. சனி பகவான் 6ல் சஞ்சரிப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் என கூறலாம். இந்த தருணத்தில் இந்த காலத்தில் குறிப்பாக 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய குரு பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும், அடுத்து குறிப்பாக 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் ஒரு அனுகூலமான அமைப்பு என்பதால் மேலும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதுபோல 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் கேதுவின் சஞ்சாரத்தால் மேலும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3/4க்கு அதிபதியான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடக்கிறது. இதன் காரணமாக கடந்த 2.5 வருடங்களாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு, பல்வேறு அலைச்சல், டென்ஷன் போன்றவற்றினை சந்தித்து வந்த உங்களுக்கு தற்போது ஒரு விடுவு காலம் பிறக்கப் போகிறது. என்னவென்றால் வருகின்ற 29/3/2025 திருக்கணித சித்தாந்தப்படி சனி பகவான் 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு மாறுதலாகிறார். 5க்கு செல்லக்கூடிய சனி பகவான்
23/2/2028 முடிய சனி 5இல் சஞ்சரிப்பார். சனி பகவான் 5இல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களது ஆரோக்கியமானது இனி சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறையும். குறிப்பாக அசையும் அசையா சொத்து வகையில் ஏற்பட்ட வீண் செலவுகள் குறையும். உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த காலங்களில் இருந்து வந்த உடல் சோர்வெல்லாம் விலகி எதிலும் தெம்போடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் இருந்து வந்த இடர்பாடுகள் எல்லாம் தற்போது விலகி திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் தொழிலை சிறப்பாக செய்ய முடியும். வாடிக்கையாளர்களுடைய தேவையை குறித்த நேரத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையும் மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று குறைந்து மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும். உங்களுடைய பணியை சக ஊழியர்கள் பகிர்ந்து கொள்வதால் உங்களுடைய வேலை பளு சற்று குறையும். கடந்த காலங்களில் அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வேலை நிமித்தமாக ஒரு சிலர் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னவென்றால், கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு நெருக்கடியான நிலையெல்லாம் தற்போது வருகின்ற நாட்களில் குறைந்து ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது வருகின்ற நாட்களில் ஒரு தீர்வு கிடைத்து ஒரு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உண்டாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாழ்வில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் இந்த 5இல் குரு சனி சஞ்சரிக்கின்ற இந்த தருணத்தில் குரு பகவான் எங்கு சஞ்சரிக்கிறார் என பார்க்கின்ற பொழுது 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். அந்த நேரத்தில் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் மேலும் பல வளர்ச்சிகள்லாம் அடையக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் உண்டு. பொதுவாக 14/5/2025 முதல் 2/6/2026 வரை குரு 8இல் சஞ்சரிக்க இருக்கிறதும், 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய குரு 10இல் சஞ்சரிக்கிறதும் சற்று சுமாரான அமைப்பு என்றாலும் சனி 5இல் சஞ்சரிக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு என்பதால் அந்த நேரத்தில் ராகுவின் சஞ்சாரத்தால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு, முருக வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2, 3க்கு அதிபதியான சனி பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சனி 4இல் சஞ்சாரம் செய்ய இருப்பது அர்த்தாசிரம சனி என்று கூறுவோம். சுகஸ்தானத்திலே சனி சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும்.
அசையும் அசையா சொத்து வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு செல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் உண்டாகும். தாய் வழியில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படும். அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் பார்க்கின்ற பொழுது பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சரியான முறையில் இல்லாத காரணத்தினால் சில நேரங்களில் உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகரித்து மன அமைதி குறையும். ஒரு சில விஷயங்களில் மற்றவர்களை நம்பாமல் நீங்கள் நேரடியாக அந்த காரியத்தில் ஈடுபட்டால்தான் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து குறிப்பாக பார்த்தோமானால் தொழிலில் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக சிறப்பு. ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத பராமரிப்பு செலவு ஏற்படுவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் சற்று குறையலாம். அதனால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். வேலை பளு அதிகப்படியாக இருப்பதால் உங்களது ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக முதலீடுகள் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, கடன் வாங்கும் விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. சனி பகவான் 4 சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய ராகு பகவான் 3இல் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். ராகு 3இல் சஞ்சரிக்கின்ற பொழுது ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு. 4இல் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு என்னவென்றால் 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு என்ற காரணத்தினால அர்த்தாசிரம சனி நடைபெற்றாலும் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சாதகமாக இருந்த ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். என்னை பொறுத்தவரை குருவின் சஞ்சாரம் சுமார் 2 வருட காலங்கள் சாதகமாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அர்த்தாசிரம சனி நடந்தாலும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய உள்ள காலத்தில் குரு 8இல் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு அந்த அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது மட்டும் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில நெருக்கடிகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, குறிப்பாக பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தற்போது 2இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய திருக்கணித சித்தாந்தப்படி உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு நடைபெற்று வந்த 7 நாட்டு சனியானது முழுமையாக முடிகிறது. உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் குறையும். உங்களது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களும் சற்று ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள்.
உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த வீண் விரயங்கள், வீண் செலவுகள் சற்று குறையும். குறிப்பாக கடந்த 7.5 வருடங்களாக நடைபெற்ற 7.5 நாடு சனியானது முடிவதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக இருந்து வந்த தேக்க நிலை விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உங்கள் மீதிருந்து வந்த வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு நிவர்த்தி ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து குறிப்பாக அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு தேக்கமான ஒரு நிலையானது உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மாறி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். சக ஊழியரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை உண்டாகும். இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். சனி 3இல் குரு 7இல் சஞ்சரிக்கக்கூடிய நேரங்களில் இன்னும் அதிகப்படியான அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கோச்சார ரீதியாக சனி பகவான் 3, 6, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலங்கள் பொதுவாகவே மிகவும் சிறப்பாக இருக்கும். வருகின்ற நாட்களில் 3இல் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய 2இல் ராகு 8இல் கேது சஞ்சரிப்பதும் 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய ஜென்ம ராசியில் ராகு 7இல் கேது சஞ்சாரம் செய்ய இருப்பதும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்ற காரணத்தினால், ஏனென்றால் 2/8 1/7 ராகு கேது சஞ்சரித்தால் கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும், தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது, பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களையும் சிறப்பான பலன்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதியான சனி பகவான் கடந்த 2.5 வருட காலங்களாக ஜென்ம ராசியில் சஞ்சரித்து 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி நடைபெற்றது. தற்போது திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 முதல் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டுக்கு மாறுதலாகி 23/2/2028 முடிய 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய சனி பகவான் சஞ்சரிக்க உள்ளார். சனி 2க்கு மாறுதலாக இருப்பதால் 7 நாட்டு சனியில் முதல் 5 வருடங்கள் உங்களுக்கு முடிந்து விடுகிறது. இது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த ஒரு நெருக்கடியான நிலை சற்று குறையும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். குறிப்பாக கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் சற்று குறைவதால் மன அமைதி ஏற்படலாம். சனி 2இல் சஞ்சரித்திருப்பதால் பேச்சில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. நீங்கள் வெகுளித்தனமாக பேசினாலும் மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுகின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும்.
குறிப்பாக உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு சில விஷயங்களை கையாண்டால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உற்றார் உறவினர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்பை விட வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கும். போட்ட முதலை எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களது வாழ்க்கை தரம் உயரும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களால் சில நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வருகின்ற நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு முதலீடு செய்தால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று குறையும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடியான நிலை சற்று குறைந்து ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் உண்டு. பொதுவாக அதிகாரியிடமும் சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருந்தால் நிலைமையை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் 2ல் சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய 5ல் குரு சஞ்சாரம் செய்ய இருப்பதும் 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய குரு பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு என்ற காரணத்தினால், ஒரு அற்புதமான அமைப்பு என்ற காரணத்தினால சனி 2ல் சஞ்சரித்தாலும் 2 வருட காலங்கள், இந்த 3 வருஷத்தில் 2 வருஷ காலம் குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்களின் பொருளாதார நிலைகள், தொழில் வியாபார நிலை, உத்தியோக நிலையெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நெருங்கிடங்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதிலும் குறிப்பாக சர்ப்பகிரக சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய ஜென்ம ராசியில் ராகு 7ல் கேது சஞ்சரிக்கிறதுனால அந்த நேரத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அடுத்து பார்க்கின்ற போது அடுத்த பயிற்சி பார்க்கும்போது 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய கேது பகவான் 6ல் சஞ்சாரம் செய்வது ஒரு நல்ல அமைப்பு என்ற காரணத்தினால ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். சனி 2ல் சஞ்சரித்தாலும் இந்த நேரத்தில் கேது பகவான் உங்களுக்கு 6ல் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 5-7ல் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வாய்ப்பையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். வருகின்ற நாட்களில் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, எல் தீபம் ஏற்றுவது, அதுக்கு பார்க்கின்ற பொழுது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு படிப்படியான வளர்ச்சிகளை வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11-12க்கு அதிபதியான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். திருக்கணித சித்தாந்தப்படி, உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சனி ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி தொடங்குகிறது. ஜென்ம ராசியில் சனி என்பது ஒரு இக்கட்டான நேரமாகும். சனி ஒரு நீதிக்கோள் ஆகும். நீதிக்கோள் என்ற காரணத்தினால் நீங்கள் சில விஷயங்களில் நேர்மையோடு செயல்பட்டால் எதையும் எதிர்கொள்ள முடியும். ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிக்கின்ற போது உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அடுத்து குறிப்பாக மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். அடுத்து
உறவினர்கள் மூலமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். 7 நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்க இருப்பதால் மருத்துவ செலவுகள் மூலமாக வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் மருத்துவ காப்பீட்டுகள் கூட எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்து பார்க்கின்ற பொழுது உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுகின்ற போது அதனை உடனடியாக அதற்கான மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டால் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்க தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகும். குறிப்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களை தடை செய்வார்கள். அதனால் எதிலும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது வேலை பளு சற்று அதிகரிக்கும். மற்றவர்கள் வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் உண்டாகும். மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாகும். ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக சில தேவையற்ற இடமாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத வகையில் தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள், குடும்பம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள், நீங்கள் எங்கேயாவது போய் வேலை செய்யக்கூடிய ஒரு தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலையெல்லாம் உண்டாகலாம். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக வருகின்ற நாட்களில் எந்த ஒரு விஷயத்திலும் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தவிர்க்க வேண்டும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது பொதுவாக இந்த நேரத்தில் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை இருந்தால் அதனை மனைவி பேரிலோ பிள்ளைகள் பேரிலோ செய்வது நல்லது, உங்கள் பேரில் செய்வதை விட. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் வருகின்ற நாட்களில் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். 7 சனியில் ஜென்ம சனி என்றாலே கடன் பிரச்சனை என்று கொள்வோம். கடன் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கடன் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. 7 சனியில் ஜென்ம சனி நடக்க இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலும் நேர்மையோடு நாணயத்தோடு இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது தலைக்கவசம் அணிந்து செல்வது கூட மிகவும் நல்லது என கூறலாம். அடுத்து குறிப்பாக இந்த தருணத்தில் உங்களுக்கு குருவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது 14/5/2026 முதல் 2/6/2026 முடியவும் 26/6/2027 முதல் 24/7/2028 முடியவும் 4 குரு 6 குரு சஞ்சரிப்பது அவ்வளோ சிறப்பல்ல. ஆனால் 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய குரு பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிக மிக ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக அதன் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த நேரத்தில் உண்டு. அதாவது 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஒரு சில பொருளாதார ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக இந்த தருணத்தில் ஜென்மசனி நடந்தாலும் உங்களுக்கு பார்க்கும்போது 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய கேது பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதும் 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய ராகு பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதும் சற்று சாதகமான அமைப்பு என்பதால் ராகு கேதுவின் சஞ்சாரத்தால் ஒரு சில சாதக பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக வருகின்ற நாட்களில் 7 சனியில் ஜென்மசனி நடக்க இருப்பதால் உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, சனி பகவானுக்கு வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது, சனிக்கிழமைகளில் கருப்பு நிற வஸ்திரத்தை சனி பகவானுக்கு அணிவித்து வழிபாடு செய்வது, கருப்பு நிற ஆடைகளை உபயோகம் செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியீடு செய்வது, அடுத்து குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, முடிந்தால் ஒரு முறை திருப்பதி சென்று வருவது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான சனி பயிற்சி பலன்களை உங்களிடம் தெளிவாக விளக்கினேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.